வெல்கம் டு மிஸ்டர் ஹுடி தமிழ். கார்கோயில்ஸ் தமிழ் எபிசோட் 10. பழைய எபிசோடு பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜானட்டோஸும் அவர் அசிஸ்டண்ட்டும் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜானட்டோஸ் உன்னோட முழு முயற்சியோட வந்து நீ அடி அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம அசிஸ்டண்ட்டு டம்முன்னு அவர் ஒரு எத்திடுறாரு. ஜானட்டோஸ் போய் விழுந்துடுறாரு. ஜானட்டோஸ்க்கு ஒரே ஆச்சரியம், நான் இது வரையும் உன்ட்ட தோற்றதே இல்லையே, நான் இல்லாத போது நீ ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அசிஸ்டண்ட்டு நீங்கள் வேணால் நான் தோக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணுக்குமே தோத்துறேன் அப்படின்னு சொல்ல அப்படி மட்டும் தோத்தேன்னா நான் உடைய வேலையை விட்டு தூக்கிடுவேன், அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கிட்ட நம்ம கிளாக் டவரை காட்டுறாங்க. மாசா கையில் ஒரு பழைய டிவியோடு வந்துட்டு இருக்காங்க. இந்த டிவி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாசா யோசிச்சுக்கிட்டே வராங்க. நேராக மாசா அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அவங்க கேப்டன் சொல்கிறாங்க, மாசா இந்த மாதிரி உனக்கு ஒரு பார்ட்னர் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மாசாவுக்கு ஒரே காண்டு, பார்ட்னரா எனக்கு எதுக்கு, என்னை சுட்டதுனால தானே சொல்கிறீங்க, அதான் ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, உனக்கு ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக வேணும், வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே ஒருத்தன் வரான், அவன் பேர் தான் மேட். மாசா அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. மேட் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் எனக்கு இந்த டைமில் பார்ட்னர் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேட் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எப்போ பார்ட்னர் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் ரொம்ப தேவைப்படுதுன்னு அர்த்தம், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாசா வேறு வழியே இல்லாமல் சரி இருங்க நான் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து அதை வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளாக் டவருக்கு போகிறான். ஆக்சுவலாக அந்த கிளாக் டவருக்கு கீழே உள்ள பில்டிங்கில் தான் மாசாவோட ஆஃபீஸ் இருக்கும். மாசா நேராக மேலே கிளாக் டவருக்குள்ளே போகிறாங்க. அங்கே எல்லாரும் அவங்க டெய்லி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கார்கோயில்ஸ்லாம் டக்குன்னு அந்த டிவியை கொண்டு போனோடனே அதை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம பிராட்பி ஹெல்ப் பண்ணுறாரு. கோலியாத்தை தவிர எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. டிவியை பார்த்துட்டு ரொம்ப நன்றி மாசா அப்படின்னு சொல்ல மாசா கோலியாத்துங்க அப்படின்னு கேட்க அவர் லைப்ரரியிலே இருக்கார் அப்படின்னு சொல்ல லைப்ரரிக்கு போகிறாங்க. அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே தான் அந்த லைப்ரரி இருக்குது. ஆனால் நம்ம கோலியாத்து ஏதோ ஒரு புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிட்ருக்காரு. அப்போ மாசா வர கோலியாத்து எந்திரிச்சு மாசா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு கோலியாத்துக்கு ஒரே கோவம், என்னாச்சுன்னு கேட்க அந்த லைப்ரரி ஜன்னல் வழியாக அவரோட கேஸில் பார்த்துட்ருக்காரு. இது எங்களுக்கு சொந்தமான கேசல், ஜானட்டோஸை நான் மன்னிக்கவே மாட்டேன், நாங்கள் இப்போ எந்த நிலமையில் இருக்கோமோ அது மாதிரி அவனும் ஆனால் தான் அந்த நிலமை புரியும், எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே விஷயமும் இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ண நம்ம மாசா அதெல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லது நடக்கும், உங்களுக்கு உங்களோடது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து எல்லாம் டவருக்கு போய் டிவி பார்க்குறாங்க. டிவியில் திடீர்னு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதாவது நம்ம ஜானட்டோஸ் இருக்காப்புல அவர் ஓடின் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை வந்து மியூசியத்துக்காக கொடுக்குறாரு. அதை தான் ஸ்பெஷல் டெலிகாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அங்கே ஜானட்டோஸும் வந்திருக்கான். ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, இவ்வளோ கோடி மதிப்புள்ளது எதுக்கு நீங்கள் இங்கே தரீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானட்டோஸ் சொல்கிறான், நான் மட்டும் வச்சுருந்தா எப்படி, மக்கள் எல்லோரும் இதை பார்க்குறோன்னு சொல்லி தான் நான் தரேன் அப்படின்னு. அப்போ அந்த ரிப்போர்ட்டரு, ஓ நீங்கள் ஜெயிலுக்கு போனதை மறைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அங்கேயே கடுப்பாயின ஜானட்டோஸ், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தப்பு பண்ணேன் தான், ஆனால் இப்போ நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்து நம்ம கோலியாத் பெரியாயிடுறாரு, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிடுறாரு. அந்த மியூசியம் இருக்கிறதுக்கு மேலே ஏதோ ஒரு கார்கோயிலோட நிழல் மாதிரி தெரியுது. அங்கே இருக்க செக்யூரிட்டி ஒரு டோராக போய் பார்த்துட்டே இருக்காரு. என்னடா சத்தம்னு வேகமாக போனால் அந்த ஓடினோட கண்கள் இருந்த இடத்துல ஒரு கார்கோயில் இருக்குது. அதை பார்த்தோன்னே பயப்படுறாரு. அந்த கார்கோயில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கண்ணை திருடிட்டு ஓடிடுது. டக்குன்னு சைரன் அடிக்க எல்லாம் அந்த இடத்துக்கு மாசா விரட்டி போகிறாங்க. போகிறதுக்குள்ளே அந்த ஒரு கார்கோயில் கோலியாத் மாதிரியே இருக்கிறது வெளியில் வந்துட்டு அங்கேருந்து தப்பிக்க பார்க்குது. அங்கே கூட புதுசாக சேர்ந்துருக்க மேட்டுன்றவன் டக்குன்னு கண்ணெடுத்து அதை சுட பார்க்குறான். மாசா சுடாத அப்படின்னு தடுக்கிறதுக்குள்ளே சுட்டுறான். இந்த புல்லட் நேராக கார்கோயில் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது புல்லட்டால் சுட்டும் வெளியில் வந்துடுச்சு, எப்படி இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க மாசாட்ட கேட்குறான், எதுக்கு அவங்கள சுடப்படாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. உடனே மாசா சொல்கிறான், இல்லை அது பாமாக இருந்தால் நீங்கள் சுட்டு வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்றான். அடுத்த நேராக ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறாங்க. அந்த ஃபோட்டோஸெல்லாம் வச்சு உண்மையிலேயே கார்கோயில்ஸ்லாம் இருக்குது போல், இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சீஃப் கேட்க மாசா எனக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்ல திருடப்பட்ட இடத்துலேருந்து ஒரு வீடியோ கேமரா ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதில் பார்த்தா கோலியாத் மாதிரி உருவம் இருக்கிற ஒரு ஆள் அந்த இடத்த உடச்சி அந்த இடத்த இருந்து திருடுற மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம மேட்டும், நான் கண்ணால் பார்த்தேன், கண்டிப்பாக இது அதுதான், இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமானது நடக்குது, நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம மாசா இங்கேருந்து நேராக கார்கோயில்ஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டு உங்களை மாதிரி யாரும் நடிக்கிறாங்க, நடித்து அந்த இடத்துல திருடுறாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவங்கள சுட்டும் போது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, அதை வச்சு தான் சொல்கிறேன்னு சொல்ல எல்லோரும் கண்டுபிடிச்சிடறாங்க கோலியாத். அப்போ கண்டிப்பாக இது ஜானட்டோஸோட வேலையாக தான் இருக்கும், அவன் தான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம், இப்போ திருப்பி உருவாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி கார்கோயில்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே காண்டு. நம்ம கோலியாத்தோட சும்மா விடக்கூடாது, இப்போயே நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹட்சன் நீ வந்து இந்த கோட்டையை பார்த்துக்க, மித்தவங்களாம் ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கேசலுக்கு போயிடுறான். மாசா எவ்வளோ தான் போராடி தடுக்க பார்க்குறான், வேணா போகாதீங்க, நானும் கோலியாத் கேட்குற மாதிரி இல்லை,
நேராக விரட்டி அங்கே போக மாசா பயந்து ஸ்பீடு கீழே வந்து நானும் அவங்க பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போக பார்க்குறான். கூட இருக்க அசிஸ்டன்ட் மேட்டும் நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொல்ல சரி வேறு வழியே இல்லாமல் அவனையும் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு காரில் விரட்டி போகிறாங்க. நேராக ஜாண்டோஸ் பில்டிங் போயிடுறாங்க. ஜாண்டோஸ் யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கோலியாத்து வந்துடுறான். ஜாண்டோஸ் பார்க்குறான். கோலியாத் கேட்குறான், ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இது உன்னோட வேலை தான் தெரியும். என்னோட இடத்த ஏற்கனவே பறிச்சுக்கிட்டே இப்போ எங்களை கெட்டவனாக கட்ட முயற்சி பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜானட்டோஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேணால் ஒரு ஆப்ஷன் தரேன். இனிமேல் நீங்கள் கீழே போனீங்கன்னா எல்லோரும் உங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. பேசாமல் என் மாடியிலேயே ஒரு லேப் இருக்குது, அங்கே எனக்கு கோஆப்ரேட் பண்ணிடுங்க, இங்கேயே தங்கிடுங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல கோலியாத் காண்டாய் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம மாசா வேகமாக வந்து ஜாண்டோஸ் பில்டிங் மேலே போகலான்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் உள்ளே விட மாட்டேங்கிறாரு. மாசா கேட்குறாங்க, இவெல்லாம் என்னை விட்டு இப்போயும் விட மாட்டேங்கிறேன். அதெல்லாம் அப்படி தான், இனிமேல் அவங்கள விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். கோலியாத்தும் அந்த கோவத்தை அங்கேருந்து போகும்போது மாசா அவங்க எல்லாரையும் பார்த்துடுறாங்க. அவங்களாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா டம்முன்னு ஒரு சவுண்டு. பார்த்தா கோலியாத் ஏதோ அடித்த மாதிரி. கோலியாத் அங்கேருந்து கீழே விழுந்தார். எதையோ ஒரு ஆண்டவா மாதிரி பிடிச்சி தப்பிச்சிடுறாரு. பின்னாடி பார்த்தா அந்த ஸ்டீல் கிளான் ஒரு ரெட் கலரில் வித்தியாசமான ஒரு கார்கோயிலும் இன்னும் 2 ஸ்டீல் கார்கோயிலும் அவங்க வந்து இருக்குங்க. எல்லாருக்கும் கோலியாத் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்து இவங்களை சுட ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு ப்ராட்வே அடிச்சிடுறாங்க. ப்ராட்வே அங்கேருந்து கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தாலாம் அடிக்க பார்க்க அந்த இடத்துல சத்தம் கேட்குறத கேட்டு கீழே இருக்கவங்க எல்லாம் பில்டிங் மேலே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்த போலீஸும் அந்த இடத்துக்கு விரட்டி வந்துடுறாங்க. லெக்ஸிங்டனையும் அடிச்சிடுறாங்க. கார்கோயில் மேலே உட்காந்து தலையை பிடிச்சி திருப்பிடலாம் போன தடவை மாதிரின்னு சொல்லி ட்ரை பண்ண பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருது. நம்ம புருக்லினும் கீழே விழுந்துடலாம். கோலியாத்தெல்லாம் யோசிக்கிறாங்க, இவங்க முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயும் ஒரு பெரிய செவுரை கார்கோயில்ஸ் மேலே தள்ளி அவங்களாம் நகர முடியாத மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. கார்கோயில்ஸ் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம சொல்லி முடிஞ்சு. அப்புறம் பார்த்தா அவனை அடிக்கவே இல்லை. லெக்ஸிங்டன் கேட்குறான், என்ன நம்ம செத்துட்டோமா? இன்னும் இல்லையா, ஏன் நம்மளை அவங்க கொல்லாமல் இருக்காங்க அப்படின்னும் போது தான் கோலியாத் சொல்கிறான், சாண்டோஸ்க்கு நம்மளை கொல்லணும்னு ஆசை இல்லை, நம்மளை அவனை கீழே வச்சிருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வேகமாக விரட்டி கிளம்புறாங்க. வேற ஒரு இடத்துக்கு போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது பார்த்தா நம்ம அசிஸ்டண்ட்டு, நம்ம மாசாவோட அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, அதை பைனாக்குலர் வச்சு போகிற எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்துட்றான் அவங்க எந்த வழியாக போகிறாங்கன்னு. அங்கேருந்து நேராக போய் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்டே போயிடுறாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய சண்டை. கோலியாத் சொல்லிடுறான், அந்த ரெட் கலரில் இருக்க கார்கோவை நான் பார்த்துக்கிறேன், மித்தவங்க நீங்கள் முடிங்க அப்படின்னு சொல்ல ப்ராட்வே டக்குன்னு ஒரு ஆளை ஏமாற்றி நேராக கொண்டு வந்து ஸ்டாச்சுலேயே முட்டை விட்டு வெடிக்க வச்சிட்றான். இன்னொரு கார்கோயில் நம்ம புருக்லினும் லெக்ஸிங்டனும் சேர்ந்து அடிக்க பார்க்குறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவன் 2 பேரையும் அது ஈஸியாக அடிச்சிருது. லெக்ஸிங்டனும் மேலே போய் அந்த கார்கோயிலை பிடிச்சி உட்காந்து கழுத்தை திரும்ப பார்க்க அந்த ஸ்டீல் கார்கோயில் டக்குன்னு ஷாக் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த டைமில் படக்கம் யோசிச்சு நம்ம ப்ராட்வே ஏற்கனவே உடஞ்சி போயிருந்த கார்கோயிலோட கை எடுத்து அது இன்னொரு கார்கோயில் மேலே அப்படியே வீசி அந்த கார்கோயிலையும் வெடிக்க வச்சிட்றான். இங்கே கோலியாத் நம்ம ரெட்டு கூட காட்டுத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு 2 பேரும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தலையில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெட் கலர் ஸ்டீல் கார்கோயில் நம்ம கோலியாத்துக்கு ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தெரியுது. நம்ம கோலியாத்தும் சும்மா வைக்கிறார் ஆட்டி பளிச்சுன்னு இருந்தாலும் எந்திரிச்சு வந்து திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரெட் கலர் பெரிய கார்கோயிலும் எல்லாரும் சுற்று போட்டுடுறாங்க. அந்த கார்கோயிலும் பக்கத்தில் இருக்க கார்கோயில் 2ஐயும் தேடுது. 2மே ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்றது தெரிஞ்சு டக்குன்னு ஜெட்டை ஆன் பண்ணி அந்த இடத்துலேருந்து பறந்துடுது. இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, இனி நம்ம இங்கே இருந்தால் இங்கே ஆபத்து, ஹெலிகாப்டர் வந்துருச்சு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கோலியாத்தும் கார்கோயில்ஸும் கிளம்பிடுறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து இங்கே வந்து பார்த்தா இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்டீல் கார்கோயில்லாம் வெடிச்சிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதை வச்சு அந்த கேஸையும் முடிச்சிடுறாங்க. கார்கோயில்னால் ஒன்று கிடையாது, யாரோ ரோபோட் மாதிரி உருவாக்கியிருக்காங்க, இதை தான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எலிசாவும் இந்த விஷயத்தை வந்து கோலியாத்திட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை, அது மாதிரி ரோபோட்டு தான் சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத் சொல்கிறான், ஜாண்டோஸ் இப்போ இருக்க இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு நினச்சான், ஆனால் நம்ம அவனை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட மாசா சொல்கிறாங்க, இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நீங்கள் அவனை தோக்கடிச்சிருவீங்கன்னு. கோலியாத்தான் அப்படி சந்தோஷமாயிடுறான். இந்த பக்கம் நம்ம மேட்டு சீஃப்ட்ட நான் பார்த்தது நல்ல ஞாபகம் இருக்குது, அது உயிருள்ள ஒரு பொருள் தான், அது கண்டிப்பாக ஸ்டீல் கிடையாது, நான் பைனாகுலரில் பார்த்தது பொய் இல்லை அப்படின்னு சொல்லி போராடுறான். அதுக்கு சீஃப் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நைட்டில் சரியாக பார்த்துருக்க மாட்டேன்னு. உடனே மேட் சொல்கிறான், இல்லை நான் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்படியே அங்கேருந்து அப்படியே மெதுவாக பேன் பண்ணி மேலே காட்டுறாங்க. அவன் பேசிகிட்டு இருக்க பில்டிங்க்கு மேலேயே கார்கோயில்ஸ் எல்லாம் சிலையாகி நிற்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நேராக நம்ம கேஸில் காட்டுறாங்க. கேஸ் இல்லை, நம்ம அசிஸ்டண்ட்டு இந்த சிவப்பு கலர் கார்கோயில்கிட்ட பேசுகிறான். அப்போ தான் பார்த்தா டக்குன்னு இந்த கார்கோயிலை ஹெல்மெட் மாதிரி கலட்டினா உள்ளே இருந்தது நம்ம ஜானட்டோஸ்.
நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறான், சார் நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியலையே, வேஸ்ட்டாக போயிடுச்சு மிஷன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாண்டோ சொல்கிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கேன் டொனேட் பண்ணதையும் நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஓடினோட ஐயை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் அந்த உலகத்திலே சிறந்த வீரரான கோலியாத் கூட கிட்டத்தட்ட நெருங்கி சண்டை போட்டிருக்கேன். இதுவே எனக்கு ஒரு வெற்றி தான். இனிமே தான் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படி இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மித்த வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரமே மீட் பண்ணலாம். பீஸ் அவுட்.